சார் ஃபுட் டெலிவரி. வரேன். 5 எவ்வளோ ஆச்சு? 520 சார். ஓகே, இங்கே இருக்கு. ஆ லக்ஷ்மி அம்மா. சார் வெளியில ஆ. ஃபுட் டெலிவரி பண்றவங்க நிக்கிறாங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க கேஷ். லட்சுமி, நீ எங்க இங்க? நான் இந்த வீட்ல. ஐயோ, நீங்க வாங்க, இப்படி வாங்க. எங்க என்ன லட்சுமி இது? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏங்க, அது வந்து நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கேங்க. தப்பா நினைக்காதீங்க. நமக்கு நிறைய கடன் இருக்குல்ல, வீட்டு வாடகை வேற கொடுக்கணும், அத்தைய பாத்துக்கணும். நீங்க மட்டும் எப்படிங்க தனியா கஷ்டப்படுவீங்க? அதான் நீங்க தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு உதவியா இருக்கட்டும்னு நினைச்சுதான் நான் இந்த சின்ன வேலைக்கு வந்தேன். இனி உன் புருஷனால எதுவும் செய்ய முடியாது. நாம வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாத்தணும்னு நீ வேலைக்கு வந்துட்ட இல்ல? அப்படி இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நம்ம கல்யாணத்தப்போ உன் கையை பிடிச்சப்ப நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கடைசி வரைக்கும் உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் உன்னை காப்பாத்துவேன்னு சொன்னல. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த வாக்க நான் காப்பாத்திட்டு தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ நீ இந்த மாதிரி பண்ணா என்ன அர்த்தம்? நீ இங்க வந்து வேலை பாக்குற லட்சுமி, நான் உன்னை கஷ்டப்படுத்துறேனா? ஏங்க, புருஷன் பொண்டாட்டினா என்னங்க? கஷ்டம் சந்தோஷம்னு எல்லாத்துலயுமே பங்கு போட்டுக்கிறது தானங்க வாழ்க்கை. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. இங்க ஒண்ணு கஷ்டம் இல்ல. ஒன்னு இந்த நிலைமையில உங்க அண்ணனும் உங்க அப்பாவும் பார்த்தா கல்யாணத்தப்ப அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது. இல்ல, அவங்க சொன்ன மாதிரி உன்னை இந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்து நிறுத்திட்டேன்ல. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு லட்சுமி. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க? நான் இங்க வேலை செஞ்சா என்னங்க? நீங்க ஏங்க அதை தப்பா எடுத்துக்கிறீங்க? இத பாருங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க என்ன சந்தோஷமா தான் வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க என்ன கோவப்பட்டு ஒரு வார்த்தை திட்டினது இல்ல, என்ன கைய நீட்டி அடிச்சதும் இல்ல, தப்பா என்ன ஒரு வார்த்தை கூட நீங்க சொன்னதே இல்லைங்க. இதுக்கு மேல எனக்கு வேற என்னங்க வேணும்? நான் சந்தோஷமா தாங்க இருக்கேன்.